சிலர் எதற்கெடுத்தாலும் பயப்படுவார்கள். சிலர் இது நம்மால் சரியாக செய்ய முடியுமா என்று எண்ணி அதை செய்ய தயங்குவார்கள். எதுக்குங்க பயம்? தைரியமா செய்ங்க, வெற்றி உங்க வசம் தாங்க. எதற்கும் பயப்படாதீங்க, உங்களால் முடியும் என்று உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் அதில் உள்ள நிறை குறைகளை ஆராய்ந்து திட்டமிட்டு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் எந்த பயமும் இருக்காது. தோல்வியை கண்டு அஞ்சாதீர்கள். பயப்படுவதால் எதுவுமே நம்மால் சாதிக்க முடியாது. துணிந்து செய்யுங்கள் உங்கள் செயல்களை. வெற்றி உங்கள் வசம்தான். முயற்சி இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது. எந்த ஒரு செயலை செய்வதற்கும் பயந்து கொண்டே இருந்தால் வாழ்வில் வெற்றி அடைய முடியாது. உங்களால் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா என்று கேட்டால், தன்னம்பிக்கையோடு என்னால் நிச்சயம் முடியும் என்று தயக்கமில்லாமல் சொல்லுங்கள். நாம் நினைத்தால் அகிலத்தை வெல்லலாம். ஒரு மனிதனிடம் இருக்கும் பயம் ஒரு கட்டத்தில் அவனையே அழித்துவிடும். ஒருவனுடைய தயக்கம் அவனை வளரவிடாமல் தடுத்துவிடும். எந்த ஒரு செயலையும் உங்களால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்று உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். தயங்காமல் செய்து முடித்து வெற்றி வாகை சூடுங்கள். பயமும் தயக்கமும் இருந்தால் எந்த செயலிலும் நம்மால் வெற்றி பெற முடியாது. உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் செயல்களை தொடங்குங்கள். பயத்தை தூக்கி எறியுங்கள். வெற்றி வேண்டுமா? அப்போ பயத்துக்கும் தயக்கத்துக்கும் குட் பை சொல்லுங்க. நாம் நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்பினால் தண்ணீரில் குதித்தால் தான் அது சாத்தியமாகும். தண்ணீரை கண்டு அச்சப்பட்டு கொண்டிருப்பவனால் என்றுமே நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது. வாழ்க்கையில் எப்படி எதிர்நீச்சல் போடுவது? துணிச்சலை நாம் வளர்த்து கொண்டு தன்னம்பிக்கையுடன் செயல்படும் போது தான் அச்சத்திலிருந்து விடுபட முடியும். தன்னம்பிக்கை நிறைந்த மனிதர்களோடு நட்பு கொள்ளும் பொழுது அவர்களிடமிருந்து நமக்குள் இருக்கும் அச்சத்தை தவிப்பதற்கான வழியை காண முடியும். விடாமுயற்சி உடையவன் தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று துணிந்து செயல்படுகிறான். துணிந்தவன் தூக்கு மேடையையும் துச்சமென நினைக்கிறான். எழுந்து நடந்தால் இமயமும் கை கொடுக்கும். சிறு ஒளியால் பெரிய மலையையே உடைத்தெறிய முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும் போது நமக்குள் இருக்கும் அச்சம் பறந்தோடிவிடும். வாழ்வில் ஏற்படும் சோதனைகளை கடந்து பல சாதனைகளை புரிய பிறந்தவன் மனிதன். நாம் சாதிக்க விரும்புவது வாட் எவர் முதலில் ஃபியர் தவிர்த்தாக வேண்டும். உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே என்றார் மகாகவி பாரதியார். வாழ்க்கை என்பது பல சறுக்கல்களை கொண்டது, பல ஆபத்துக்கள் நிறைந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பல எதிர்பாராத ஏமாற்றங்களை கொண்டு வருவதுதான். இவற்றையெல்லாம் கண்டு அச்சப்படாமல் நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். நாம் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு சிறந்த வழி அச்சத்தை தவிர்த்தாக வேண்டும். தன்னம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையில் நாம் எதையுமே அடைய முடியாது. நம்மில் பல பேர் தோற்றுவிட்டால் மரியாதை இழந்து விடுவோமோ என்று பயந்து போய் எந்த ஒரு செயலை செய்ய முயற்சிக்காமல் விட்டுவிடுகிறோம். வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் தன்னம்பிக்கை நிச்சயமாக வேண்டும். ஒரு வளமான நாட்டை ஆட்சி செய்கிற ஒரு அரசன் தன் நாட்டு மக்களை போற்றி பாதுகாத்து வந்தான். தன் நாட்டு மக்களுடைய அறிவு, வீரம் இதெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சோதனை செய்து பார்க்க நினைத்தார். அதற்காக என்ன செய்யலாம் என்று யோசித்து ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கிறான். அது என்னவென்றால், அரசர் இருக்கிற கோட்டை கதவுகளை திறக்க வேண்டும். அந்த போட்டியில் வெற்றி பெற்றால் அந்த நாட்டின் அரசனாக முடிசூடி கொள்ள முடியும். ஒருவேளை தோற்றுவிட்டால் கதவை திறக்க முயற்சி செய்தவனின் கைகள் வெட்டப்படும் என்று சொல்லி போட்டியை அறிவிக்கிறார்கள். இதை கேட்ட மக்கள் தங்களுக்குள்ளே மாறி மாறி பேசிக்கொள்கிறார்கள். ஏதாவது ஆயிடும், நம்மால் முடியாது என்று பயந்து யாருமே போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன்னால் வந்து போட்டியில் கலந்து கொள்ள தயாராக வந்தான். அவனை பார்த்த மக்கள் சொல்கிறார்கள், போட்டியில் நீ தோற்றுவிட்டால் உனது கைகளை வெட்டி விடுவார்கள். உன்னுடைய எதிர்காலம் என்னவாகவும் நீ ஏன் இந்த போட்டியில் கலந்து கொள்ள போகிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த இளைஞன் சொல்கிறான், ஐயா, வெற்றி பெற்றால் நானும் ஒரு அரசன். அப்படி ஒருவேளை தோற்றுவிட்டால் கைகள் மட்டும்தானே போகும், உயிர் இல்லையே என்று சொன்னான் அந்த இளைஞன். தன்னம்பிக்கையோடு கதவை திறக்கிறான். என்ன ஒரு அதிசயம்! கதவு சட்டென்று திறந்து விடுகிறது. எப்படி என்றால், அந்த கோட்டை கதவு ஆனது தாழ்பாள் போடாமல் திறந்துதான் இருந்தது. நம்மில் பல பேர் இப்படித்தான் எதையாவது தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று நினைத்து கொண்டு எதற்குமே முயற்சிக்காமல் எதையுமே செய்யாமல் விட்டால் நம் எல்லோருக்குமே தெரிந்த முயல், ஆமை கதையில் வருகிற முயல்,
தோல்விக்கு காரணம் முயலாமல் மட்டும்தான். தன்னம்பிக்கையுடன் செயல்பட முடியாமல் போகிறது. ஆகையால் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதே அச்சத்தை தவிர்ப்பதற்கான உறுதியான வழி. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, நம்ம பியூசுரா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.